அவர் அரசியல் பண்றது பண்ணாம இருக்கிறது அவரோட ஓன் ஒப்பீனியன். அதை வந்து ரசிகரா பாக்குறப்ப வந்து அவர் சினிமாவுக்கு வர்றது ரசிகரான எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆடியோ லஞ்ச்ல வந்து நான் சினிமா விட்டு போறேன், என்னோட கடைசி படம் அவரே சொல்லிட்டாரு அவர் வாயாலே. அது அவர் வாயில சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ரசிகரா பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவர் வாயிலே வந்து நான் என்னோட கடைசி படம் நான் போறேன் அப்படின்னு சொன்னார்ல, அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க எதிர்பார்க்கிறோம், எப்படி அவர் அரசியலுக்கு வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி கம்பேக்கா நாங்க சினிமாக்கு வருவாருன்னு எதிர்பார்ப்போம். ஆக்சுவலா வந்து விஜய் சாரோட தீவிரமான ஃபேன் நான். எந்த படம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் பார்ப்போம். நல்லா அவர் வந்து இப்போ மூவியை விட்டு போறாருன்றது சின்ன குழந்தை கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பார்க்குறோம். நார்மலாக இப்போ வந்து ஒரு மூவிலே டிவிலே பார்க்குறோம். நிறைய குழந்தைங்களே போயிட்டு என்ன பண்ணுது, ஓடி போயிட்டு அண்ணான்னு சொல்லி அழுது போய் அவர் போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ அவர் மேலே ஒரு தனி பாசம் எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் திருப்பி வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இன்னும் எல்லாரும் சில பேர் வந்து திரும்ப வந்துருவார் சொல்லிட்டே இருக்கீங்க. வந்துருவாருன்னா ஒரு ஆட்சிக்கு வந்து உட்காருவாதானே போறாரு. அவரோட ஆட்சி அடுத்து அவரோட ஆட்சி தான். எங்களுக்குலாம் அந்த தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுனால தான் எங்களுக்கு மொத்த பண்டிகையுமே எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சீனான ஒரு விஷயம். விட்டு போறதுன்றது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா அடுத்த கட்டத்துக்கு வராரு, அதை ஏற்றுக்கிட்டு தானே போகணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதெல்லாம். என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாரு, அவரே சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தள்ளி வருது. அழுதோம் எல்லாமே அழுதா இருந்தோம். அழுகாம இருக்க முடியாது. 33 வருஷமா இருந்திருக்காரு. நம்ம சின்ன வயசுல இருந்து தலைவர் ஃபேன் தான். எல்லாருமே தெரியும், வீட்டுல எல்லாருமே அவர் ஃபேன் தான். என்னதான் பாசம், அவர் மேல பாசமா இருக்கிறோம். கட்சியில ஆட்சிக்கு வராரு, நல்லபடியா செய்வாருன்ற நம்பிக்கை. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருன்னா விஜய் தான். அவர்தான் எங்களுக்கு பிடிக்கும். வரணும். அம்மா அப்பாவோட அவர் மேல ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அழலாம் மாட்டேனே. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்ல வராருன்னா அழுதுலாம் இது பண்ணக்கூடாது. அவரை வந்து தைரியமா நிக்க வைக்கணும். மக்கள் சப்போர்ட் நாங்க இருக்கோம். அவர் அரசியல்ல வந்து நிக்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சு காட்டுவோம். அழுது கிழுதுலாம் ஒருத்தரை அப்படி பண்ணக்கூடாது. ஜெயிக்க வச்சு காட்டுவோம். ஜெயிக்க மாட்டோம்னா நம்மளால வைக்க தெரியும். எங்க அண்ணனுங்க நாங்க ஜெயிக்க வைப்போம்.